பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையாருக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாமல் எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில் பண்ணல, வைகாசியில் பண்ணல, ஆணியில் பண்ணல, ஆடியில் பண்ணலை, ஆவணியில் பண்ணல, இதுலையாவது பண்ணணுமே, இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒன்றுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. மாட்சிமை பொருந்தியது, மங்களத்துக்கு உரியது, மிதமாக அமைதியாக மிக நற்குணம் கொண்டது, பேராற்றல் பெற்றது, எதிலையுமே இல்லை இல்லாதது, மதிக்க தகுந்தது, மதிப்பு மிக்கது. அப்படிப்பட்ட மகரம், அதான் சிகரம். பார்த்தீங்களா? அப்பாடி ஒரு வழியாக 7:30 முடிஞ்சிருச்சு. விரையச்சனி முடிஞ்சிருச்சு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, பாதச்சனி முடிஞ்சிருச்சு. நல்ல புத்தி, நல்ல திசா புத்தி கடவுளே எனக்கு வரணும் என்று வேண்டிக் கொள்வோம். கடவுளே எனக்கு நல்ல திசா புத்தி வரணும் மட்டும் வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நல்ல திசா புத்தி வரணும்னா என்ன செய்யணும்? உங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்களுக்கு பிறந்த நட்சத்திரத்தில் என்ன, அது ரொம்ப முக்கியம். அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்கள் நல்ல முறையில், ஜென்ம நட்சத்திரத்தில் எது செஞ்சாலும் வெற்றியை கொடுக்கும், வெற்றிக்கு வழியை காட்டும் ஜென்ம நட்சத்திரம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு கண்டிப்பாக இந்த மகத்தான ஒரு மிகப்பெரிய, அதாவது
கடந்த காலங்களில் சனீஸ்வரர் விட்டுட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் பேக் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் பாக்கி இருக்கும். அப்போ அந்த பாக்கி எப்போ போகும்? 8-10 18-10 போகும். 8-10 18-10 போகும். ஏன் 8-10-18? மகரத்தை குரு அதிசாரமாக பார்க்குறார். குரு அதிசாரமாக பார்க்குறார். அப்போ அதிசாரமாக பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்க? படிப்பில் எதிர்பார்த்தீங்களா? அடுத்து தொழில் எதிர்பார்த்தீங்களா? அடுத்து திருமணம் எதிர்பார்த்தீங்களா? அடுத்தது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தீங்களா? அடுத்து மருத்துவ செலவு குறையுதா? பாருங்க, அடுத்து மருத்துவ செலவு. இதை விட என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு? இதை விட என்ன வேணும்? எல்லாமே குறையும். குறிப்பாக இந்த மாசத்துல, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான திருவோணம், ஓணம் பண்டிகைலாம் வருது இல்லை? அந்த திருவோணம் பண்டிகைலாம் வரும்போது முக்கியமாக அந்த ஓண நட்சத்திரத்துக்கு உங்களால் முடிஞ்ச அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ரியல் எஸ்டேட், அது மகரத்துக்கு விவசாயம், கிழங்குகள், பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள், கருப்பு சம்பந்தப்பட்ட பயிர், கருப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள், கருப்பு சம்பந்தப்பட்ட தானியங்கள், தார் சாலை, பொறியியல் துறை, ஜேசிபி போன்ற ஹை எந்திரங்கள். ஜேசிபி மட்டும் ஒரு என்ன சொல்ற, டெரக்ஸ் போகுதுன்னு சொல்கிறோம்ல, 15 வீல் 18 வீல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் மகரத்துக்கு பலன் ஜாஸ்தி, மகரத்துக்கு பலன் ஜாஸ்தி. அந்த மாதிரி டெரக்ஸ் டிரைவர் போடுறது, டெரக்ஸ் டிரைவர் போடுறது, லேபர் போடுறது, ஹெச்ஓடியா போடுறது பார்த்தீங்களா? கீழேயும், அதாவது கீழே நின்று உழைப்பாளி, கீழே நின்னா தொழிலாளி, மேலே நின்னா முதலாளி. இது எல்லாம் செய்கிறது மகரமும் கும்பம் தான். இது எல்லாம் செய்கிறது மகரமும் கும்பம் தான். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். உங்களுக்கு 6க்கு 9க்குரியவர் யாரு? புதன். உங்களுக்கு யாரு? சனியை விட்டு பிரியாதவர் யாரு? செவ்வாயா? சனியை விட்டு பிரியாதவர் யாரு? புதன். சனியை விட்டு பிரியாத ராகு இல்லை, செவ்வாய் இல்லை, சூரியன் இல்லை. யாரு? சனியை விட்டு எப்போதும் நெருங்கி கொண்டே இருக்கக்கூடியவர். த குட் ரிலேட்டிவிட்டி ஆஃப் தி க்ளோஸ்டு லூப், விலகவே மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க தான் புதனும் சனியும். அப்போ மகரத்துக்கு அதிபதி சனீஸ்வரர். அப்போ 9க்கு அதிபதி புதன். எப்படி இருக்காரு? உச்சம் பெற்றிருக்காரு, முதல் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணியிருக்காரு? சூரியனோடு சேர்ந்திருக்கார், அதான் பாக்கியம். அப்போ அந்த பாவகம் 9. அப்போ என்ன ஆகும்? சூரிய புதத்தன் ஆதித்ய யோகத்தோடு உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னது? குரு. கோச்சாரத்தில் குரு எங்க இருக்காரு? கடகத்தில் இருக்காரு. அப்போ கடகத்தில் என்னப்பா உங்க பார்க்குறாரு? எத்தனாம் பார்வை பார்க்குறாரு? 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அபிரிதமான நன்மை. இதை விட விளக்கம் தான், இதை விட விளக்கம் தேவையில்லை. அப்போ என்ன நடக்கணும் உங்களுக்கு? இந்த மாதிரி நேரங்கள் என்ன நடக்கணும்? மகர லக்கணம், மகர ராசிக்காரவங்களுக்கு என்ன நடக்கணும்? தசா புத்தி ஒத்துழைக்க வேண்டும். தசா புத்தி சனி திசையில் செவ்வாயோ, செவ்வாய் திசை சனி இருக்கக்கூடாது, முதல் பாயிண்ட். அடுத்தது சனி திசையில் சந்திரனோ, சந்திர திசையில் சனியோ இருக்கக்கூடாது, இது 2வது பாயிண்ட். அடுத்தது ராகு திசையில் சந்திரனோ, சந்திர திசை ராகுவோ இருக்கக்கூடாது. அடுத்து கேதுல சந்திரனோ இல்லை சந்திரன்ல கேது, இந்த 4 ஆப்ஷனை தவிர எது இருந்தாலும் சக்சஸ் யாருக்கு? மகரத்திற்கு. சக்சஸ் யாருக்கு? மகரத்திற்கு தான். அதுல மாற்று கருத்து அல்ல. என்ன? விடுதலை ஆயிட்டீங்க. விடுதலையில் எல்லா நவக்கோள்களும் உங்களை விட்டு விலகி விடவில்லை. உங்களுக்கு நல்லது செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தசா புத்தி தான் அதுக்கு காரணம். உங்களை இடையூறு பண்ணுவதும் தடையை கொடுப்பதும் யாரு? தசா புத்தி. அந்த தசா புத்தி எங்கிருந்து வந்தது? உங்க நட்சத்திரத்துல இருந்து வந்தது. அப்போ உங்க நட்சத்திர அதிபதி யாரு? எல்லாத்துக்கும் தெரியும். திருவோணம்னா சந்திரன்டா நம்ம சொல்லிடுறோம். திருவோணம்னா எடுத்தோன்னா நம்ம சந்திரன் சொல்லிடுறோம். அப்ப நட்சத்திர அதிபதி சந்திரன். அப்ப எங்கே இருக்கிறாரு? மகர ராசிக்காரங்களுக்கு எங்க இருப்பாரு? அங்கேதானே இருப்பாரு. அப்ப காலபுருஷனுக்கு 10ல தசமத்துல இருக்காருல்ல. நல்ல தொழிலாளி வீட்டுல தொழில் இருந்தா எப்படி இருக்கும்? தொழிலாளி வீட்டில் தொழில் இருந்தால் எப்படி இருக்கும்? வாத்தியார் வீட்டில் படிக்காது, கொயவர் வீட்டில் ஓட்டப்பானையை வச்சு சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு தொழிலாளி வீட்டில் தொழில் தானே இருக்கணும். அது எப்படி தொழில் நடந்து போகும்? தொழில் நடைவதற்கான வாய்ப்புகள் கம்மி, தொழில் நடைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ யாரை வழிபட வேண்டும்?
கன்னிச்சாமி வழிபட வேண்டும், கருப்பு சாமி வழிபட வேண்டும், சங்கிலி கருப்பு வழிபட வேண்டும், முத்தைய சாமியை வழிபட வேண்டும். காவல் தெய்வங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்த பதிவுல 12 ராசிக்கும் காவல் தெய்வங்களை உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். காவல் தெய்வம் நீங்க எத்தனை குலதெய்வத்தை கும்பிட்டாலும், எத்தனை திருப்பதிக்கு போனாலும், காசி ராமேஸ்வரம் போனாலும் காவல் தெய்வம் ரொம்ப நம்மளை காக்கிறது காவல் தெய்வம். சந்தன கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, பாறை கருப்பு, அவங்கள மிஞ்சி நம்ம சக்தியை ஒன்றும் செய்ய முடியாது. மகரத்துக்கு அது தனிப்பெருமை. அப்படிதான் செஞ்சு வந்தா நிச்சயமாக மகராசினியர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.